ஒரு விஷயத்தை மறைப்பதற்கு எத்தனை பொய்கள். இங்க வெறும் பாஜக ஆட்சி அல்ல, எலெக்ஷன் கமிஷனோடு இணைந்த ஒரு நடைமுறையை தான் இந்த வகுத்திருக்கு. எல்லா ஜனநாயக நிறுவனங்களையும் அழித்துரித்து விட்டது. அதன் விளைவாக வாங்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட வெற்றி என்று தான் நான் சொல்வேன். பாஜக வெற்றி அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேர்தல் ஆணையம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தவறான முயற்சியில் கட்டப்பட்ட கோயில் அது. நாறுகிறது, சந்தி சிரிக்கிறது. சங்க பரிவாரங்களுடைய தூய்மைவாதம், ஒழுக்கம் அத்தனையும் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கு. ராமர்கள் கட்டினதுக்கு நான் பொறுப்பு என்றால் அது நடக்கிற ஊழலுக்கும் மோடி தானே பொறுப்பு. இப்ப எப்படி இன்னொருத்தர சொல்ல முடியும்? பாரதிய ஜனதா எப்போதுமே நடிப்பு தன்மையோடு தான் எல்லாவற்றையும் கொண்டு வரும். பொய் பேசலாம், ஆனா சரமாரியா வரலாறே பொய்யாக எப்படி வருவது? அதுதான் பாஜக பாசிசத்தின் தன்மை. பொய்யில் பிறந்து பொய்யில் வளர்ந்து பொய்யையே இன்னைக்கு பரப்பிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் அது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ மட்டும் விட்டு கொடுன்ற அது கூட்டணி அல்ல, அதுவே ஒரு ஆதிக்கம். இப்போ தவறா ரைட்டோ நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திருமிகு லெலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். டீலிமிட்டேஷன் தொடர்பாக மசோதாவை மறுபடியும் பார்லிமெண்ட்ல கொண்டு வர போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் முதலாவதாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது டீலிமிட்டேஷனை? அதாவது நாங்கள் மகளிர் இடஒதுக்கீடு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் 33% வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பியவர்கள். எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் கீதா முகர்ஜி அவர்கள் தலைமையில் தான் அந்த குழுவை அமைக்கப்பட்டது. எனவே நாங்கள் பெண்கள் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் பெண்கள் இடஒதுக்கீடு என்கிற பெயரில் பாப்புலேஷன், நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில், இன்றைய கணக்கெடுப்பு இருக்குல்ல 2011க்கு பிறகு, அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் நிரவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் உறுதியாக நின்றார்களோ அவர்கள் பனிஷ் ஆவாங்க, அவங்க தண்டனைக்குள்ளாவாங்க. யாரெல்லாம் அந்த ஒன்றிய அரசின் கட்டளைக்கு அந்த உறுத்துதலுக்கு ஆட்படலையோ அதை மீறி செயல்பட்டார்களோ அவர்கள்லாம் பரிசீலிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அப்படிதான் உத்தரப்பிரதேசம் வருது. இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய பீகாருடைய மக்கள் தொகை 1971 பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். இன்னைக்கு பீகாருடைய மக்கள் தொகை என்ன 80 தொகுதிக்கு மேலே போயிடும். நமக்கு அந்த அளவுக்கு வருமா? நமக்கு குறையும் இதே அளவில் வச்சா. அப்போ இந்த கிரிட்டேரியா ரொம்ப முக்கியம். நீங்கள் கிரீமி லேயர் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இருந்த இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் கொண்டு வர்றோம், பணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசலாம். இப்போ நான் கேட்குறேன், இடபிள்யூஎஸ் வந்திருக்கு. இடபிள்யூஎஸ்ல யார் வந்திருக்கா? கோடீஸ்வரன் பிள்ளைலாம் படிச்சுட்டு போகிறான். வருஷத்துக்கு 60,000, மாசத்துக்கு 60,000, 70,000 எள்ளி நகையாடக்கூடிய வரையறையாக இருக்கிறது. எனவே இந்த அளவுகோல் வைப்பது என்பது எதற்காக என்றால் தங்களுடைய பாசிச நலனை அடிப்படையாக கொண்டு வடக்கு அல்லது ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள், ஹார்ட்லைன் சொல்றோம்ல, ஹிந்தி ஹார்ட்லைன், பெல்ட்னு சொல்லுவாங்க, பீமான்னு சொல்லுவாங்க, அதுல இந்துத்துவ சக்திகள் அதிகமாக தாங்கள் இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவும் இதை கொண்டு வந்தாங்க. பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல இது தொடர்பாக நிறைய விவாதிச்சிருக்கிறோம். அப்ப எதிர்கட்சிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருந்தது, அந்த சட்டத்தை முறியடிக்க முடிஞ்சது. இது ஆபத்து வந்தா தென்னிந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகளே சிதறி கிடக்கும் போது இது ஆப்வியஸா டீலிமிட்டேஷனுங்கிறது நடைமுறையில் சாத்தியமாயிரும் போல இல்ல. அது எந்த வழியில் வந்தாலும் அந்த பாதகமான தென் மாநிலங்களுக்கு பாதகம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எல்லா கட்சிகளும் உறுதியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் சொன்னது அதை நோக்கி தான் பாஜக இப்போ பயணம் சென்று கொண்டு இருக்கிறது. செய்திகளில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, செய்திகளில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, தேசியவாத காங்கிரஸ் ஆதரிக்கிற மாதிரி ஒரு துணி எடுக்கிறாங்க. அதே மாதிரி அகிலேஷும் உத்தரப்பிரதேஷ்க்கு சீட்டு அதிகமாக கிடைக்கிறத ஆப்வியஸாக எதிர்க்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. திமுகவும் இப்போ இதற்கு முன்பாகவே அமித்ஷா மேலே என்ன குற்றச்சாட்டு முன் வச்சாங்கன்னா, நீங்கள் ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தரலை, ஆன் பேப்பரில் அது இல்லை, இத்தனை தொகுதி இத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் ஏற்றுவோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பேப்பரில் சொல்லாமல் வெறும் வாய்மொழி உத்தரவாக சொன்னீங்க, அதை நாங்கள் எப்படி நம்புறதுன்னு தான் கேட்டாங்க. அப்போ ஆன் பேப்பரில் அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா எதிர்கட்சிகள்லேயே சில கட்சிகள் ஆதரிக்கக்கூடிய சூழல் தானே உருவாகும். இல்லை, பாரதிய ஜனதா எப்போதுமே நடிப்பு தன்மையோடு தான் எல்லாவற்றையும் கொண்டு வரும். அவசர கதி மட்டும் இல்லை. அன்னைக்கு அது ஒரு நாள் செய்தி மக்களினுடைய மனநிலையை மடைமாற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்வாங்க. பெங்கால் அசாம் எலெக்ஷன் எல்லா நேரங்கள்லையும் அதுக்காக பண்ணது தான் அது. ஒரு விஷயம் என்னென்னா,
ஏற்கனவே இது சம்மந்தமா அறிவிச்சார்ல மோடி, போன தேர்தல் 2024க்கு முன்னாடி அறிவிச்சார். ஏன் வரல? மக்கள் தொகை கணக்கெடுப்போடு அதை லிங்க் பண்ணாரு. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல, கொரோனாவை காரணம் காட்டி நிறுத்திட்டோம். ஆனா கொரோனாவுக்கு பிறகு பல உலக நாடுகள், கிட்டத்தட்ட 120 நாடுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விட்டது. அப்ப நடத்தக்கூடாது என்கிற எண்ணத்தில் இருக்காரு. இப்பயும் கூட இது டீலிமிட்டேஷன் வச்சா அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான், அதுக்கு இன்னும் உத்தரவாதம் இல்லை. ஏன் அதை அறிவிக்கல? அது சாதிய அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கணும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்ல. ஆனா அதை நடைமுறையில் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு விஷயத்தை மறைப்பதற்கு எத்தனை பொய் பேசலாம், ஆனா சரமாரியா வரலாறே பொய்யாக எப்படி வருவது? அதுதான் பாஜக பாசிசத்தின் தன்மை. எனவே இந்த விஷயங்களில் கூட நீங்க சொல்றது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு மெயின் இஷ்யூ என்னன்னா, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வட மாநிலங்கள் குறிப்பா ஊபி வருது. அப்ப அவருக்கு ஒரு நெருக்கடியை தருவது. பாத்தீங்களா, ஊபி மக்களுக்கு எதிராக நின்றுட்டாருன்னு அகிலேஷ. நாம என்ன சொல்றோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டேரியா இருக்கணும், அது ஒரு ஜென்ரலா ஜெனியூனா இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வைக்கிறது என்பதுதான் சரி. வாஜ்பாய் காலத்துல முடிஞ்சிச்சுல, அதை ஏன் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எந்த மாநிலங்கள் கட்டுப்படுத்தியதோ அவங்களுக்கு இந்திரா காந்தி அதனாலதான் 20 வருஷம் தள்ளி வச்சாங்க. அதே சொல்லி இவர் பண்ணலாமே. அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றாங்க. இதே விஷயத்தோட முடிச்சு போட்டுதான் அவங்க சொல்றாங்க. இப்போ உத்தரப்பிரதேசில், பீகாருக்கு உத்தரப்பிரதேசில் வந்து பிப்ரவரியில எலெக்ஷன் வரப்போகுது, உத்தராகண்டுக்கு பிப்ரவரியில எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாடு, அசாம், பெங்காலுக்குள்ள இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சது. 28 டிசம்பர்லேயே வந்து சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மிசோரம், தெலுங்கானாக்கெல்லாம் எலெக்ஷன் வரும். இது எப்படி இருக்கும் இந்த மாதிரி சூழல்? அப்ப எலெக்ஷன் தள்ளி போக வாய்ப்பு உள்ளதா, இல்ல எப்படி ஒரு சூழல்? அதாவது மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு ஸ்டெண்ட் அடிக்கும் பாஜக, உங்களுக்கு தெரியும். அங்கங்க ஒரு கடவுளர்களை உருவாக்குவாங்க. உங்களுக்கு தெரியும், பூரி ஜெகநாதரை எப்படி நடந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாச்சு, என்னாச்சு, அந்த பண்டார சாவி எங்கே இருக்கிறது என்பதை நான் கேட்கிறேன். அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் அதான் ராமர் கோவில் பிரச்சனை. ராமர் கோயில ஊழல் நாறுகிறது, சந்தி சிரிக்கிறது. சங்க பரிவாரங்களுடைய தூய்மைவாதம், ஒழுக்கம் அத்தனையும் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கு. நடந்திருக்கிற கொள்ளை பகல் கொள்ளை. அந்த ஊர்ல அந்த கோயில்ல இருக்கிறவனே இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எஸ்ஐடி என்ன சொல்லுது? அதுவே என்ன சொல்றாங்கன்னா, மோடி வந்து யோகிக்கு வச்ச செக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இல்ல மோடியோடைய பரிந்துரை தானே அவங்க எல்லாம். அப்போ யோகிக்கு வச்ச செக்குன்னா நான் கேட்கிறேன், ஊழல் மீது வெளிப்படையா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஏன் அதுக்கு வரமாட்டேங்கிறீங்க? ஏன்னா தவறான முயற்சியில் கட்டப்பட்ட கோயில் அது. ஒழுகுனுச்சு. அந்த கான்ட்ராக்டர் யாரு? கட்டி 1 மாசம் கூட ஆகல, ஒரு சின்ன மழைக்கே ஒழுகுனுச்சுல்ல. அவங்க 24 எலெக்ஷனுக்கு முன்னிட்டு அவசர கதியில திறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அந்த திறப்பு விழா, அதான் ஏதோ என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, ஞானபீடம். இல்ல ஞானபீடம் இல்ல, அது என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க, பர்வேஷன் என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு இவரே பூசாரியா இருந்தாரு. வெட்கப்பட வேண்டாமா? நீங்க தானே பொறுப்பு இருக்கணும். ராமர்கள் கட்டினதுக்கு நான் பொறுப்பு என்றால், அது நடக்கிற ஊழலுக்கும் மோடி தானே பொறுப்பு. இப்ப எப்படி இன்னொருத்தர சொல்ல முடியும்? எனவே இது பொய்யில் பிறந்து பொய்யில் வளர்ந்து பொய்யையே இன்னைக்கு பரப்பிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் அது. எனவேதான் இவர்கள் பேசுவதெல்லாம் உதட்டளவில் தான், உச்சரிப்பில் தான். இப்ப காங்கிரஸ் வந்து ப. சிதம்பரம் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு முன்பாக எஸ்பி, திமுக எல்லாம் எதிர்த்தாங்க, அதே நிலைப்பாடுல இருக்காங்கன்னு நாங்க நம்புறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே போல வந்து திமுக கிட்டையும் உதவி கேட்கறதுக்கு பாஜக தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட அந்த சாராம்சமா சொல்லியிருந்தாரு. அப்ப கிட்டத்தட்ட வந்து எதிர்கட்சிகள்கிட்ட செங்குத்தா பிளவு ஏற்பட்டிருக்குங்கிறது இது மூலமா நம்ம பார்த்துக்கலாமா? இல்ல, ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல எதிர்கட்சிகள் பிளந்தே நிற்காதுல்ல. தேசம் இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல்னு வருது, இதோட லிங்க் ஆகுதுன்னா எப்படி மாநில கட்சிகள், பிராந்திய கட்சிகள் அல்லது நாட்டின் நலன் மீது அக்கறை உள்ளவர்கள்லாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே அந்த புள்ளியில் எல்லோரும் இணைய வேண்டும். மதச்சார்பின்மைக்காக நிற்கக்கூடியவர்கள், மதவெறி கருத்துக்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள், பாசிசத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள், ஜனநாயக சக்திகள், இடதுசாரிகள் எல்லோரும் இணைந்து நின்று தான் இதை காப்பாற்ற முடியும். அதில் திமுக உறுதியாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசம் அது ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டி தானே. சமாஜ்வாடி என்பதே ஆதிகால சோசியலிச கட்சியினுடைய புது பேர் தான் அது. இப்போ மாற்றிருக்கிறார்களே தவிர அவங்களுக்கும் அந்த லெகசி இருக்கு. எனவே அந்த அடிப்படையில், ஏன்னா இந்த அயோத்தியா தொகுதி இருக்குல்ல, அந்த அயோத்தியா தொகுதி நாடாளுமன்றத்துல சமாஜ்வாடி ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கு. ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த ஒரு பொது தொகுதியில நிறுத்தி வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி 80களில் சிபிஐ வெற்றி பெற்ற இடம் ஃபைசாபாத் தொகுதியாக இருந்த போது மித்தரசன் யாதவ் எங்க மாநில தொடர்ந்து நின்று வெற்றி பெற்ற இடம் அது.
ஏன்னா அங்கு வந்து ஒரு மதச்சார்பின்மையினுடைய ஒரு வித்தியாசமான கோர்வை அங்கு உண்டு. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரர்களாக பாவிக்கிற இடம் அது. அந்த அயோத்தியாவில் தான் இந்த கலவரத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நிலவரத்தை மாற்றிவிட்டோம் என்றார்கள். என்ன ஆனது? எனவே மக்களை ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம், ஆண்டு கணக்காக ஏமாற்றலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள் என்றால் அதற்கும் மிக பெரும் அடி காத்திருக்கிறது. எனவே 2024 தேர்தலில் தான் மோடிக்கு ஒரு சரிவு இருந்தது, நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவரே 3 சுற்று பின்தங்கி இருந்தார்ல. 2014 கம்பேர் பண்ணும்போது 2019 பாஜகவோட பீக் டைம்னு சொல்லலாம். 282 300 சீட்டுக்கு மேல போனாங்க. கூட்டணியா வந்து 350 சீட்டு. அது ஏறுமுகம், இறங்குமுகம். 2024 ஒரு இறங்குமுகம் இருந்தது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் ஒருவேளை இந்தியா கூட்டணியில இருந்தா இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி எல்லாம் கூட எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட பாஜகவிற்கு இப்போ ஒரு அதிருப்தி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? என்ன காரணம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் 48 தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சுது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் வந்து 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சுது. பிஜேபி வந்து ஒரு மெஜாரிட்டி கம்மியாக போனதுக்கு காரணமே வந்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இதுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட இப்போ வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு, மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்கு, ஹரியானாவில் 5 தொகுதி ஜெயிச்சாங்க காங்கிரஸ், அங்கே பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு. இப்போ அந்த அதிருப்தி இருக்குதா? ஏன்னா அப்போ ஒரு ஸ்டேஜ் இருந்தது பாஜகவிற்கு எதிரான அதிருப்தின்னு. அதை ஈடுகட்டக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சிகளோட செயல்பாடுகள் இருந்து நீங்க பாக்குறீங்க? இல்ல, என்ன விஷயம்னா இது இன்னும் கொஞ்சம் ஒரு லார்ஜர் இதுல பார்க்க வேண்டியிருக்கு. எஸ்ஐஆருக்கு பிறகு, எஸ்ஐஆருக்கு பின்பு. எஸ்ஐஆருக்கு முன்பு அங்க எல்லாம் வென்றது. எஸ்ஐஆருக்கு பின்பு ஏன் இஸ்லாமிய வாக்குகள் குறிவைத்து அழிக்கப்பட்டிருக்கு. அதே போல தலித்துகள் பெரும்பான்மையாக இருக்கிற இடங்களில் அவருடைய வாக்குரிமையும் பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க வெறும் பாஜக ஆட்சி அல்ல, எலெக்ஷன் கமிஷனோடு இணைந்த ஒரு நடைமுறையை தான் இந்த வகுத்திருக்கு. அப்போ எலெக்ஷன் கமிஷனை ஏற்கனவே டிஸ்மாண்டில் பண்ணிட்டாங்க. மோடியின் ஆதரவாளர்கள் அல்லது பாஜக ஆதரவாளர்கள் தான் இருக்கிறாங்க. எல்லா ஜனநாயக நிறுவனங்களையும் அழித்துழித்து விட்டது. அதன் விளைவாக வாங்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட வெற்றி என்று தான் நான் சொல்வேன். நீங்க மகாராஷ்டிராவில் எடுத்து பாருங்க, எவ்வளவு வாக்குகள் குறைவாக இருக்கு, எவ்வளவு வாக்குகள் எஸ்ஐஆர் குறைஞ்சிருக்கு. இந்த ராகுல் காந்தி சொன்னார பெங்களூர்ல, அதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? ஓட்சோரி, அதுக்கான ஆதாரங்கள்லாம் காமிச்சார்ல, அதுக்கு என்ன இருக்கு? அசாம்ல எப்படி நடந்தது? இப்போ அசாம்ல இப்போ வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எப்படி அந்த வெற்றி சாத்தியம்? நீங்க எல்லாத்தையும் விட இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் என்னன்னா, நேற்று வெற்றி பெற்ற இடங்கள் இன்று குறைந்திருக்கிறது என்றால் அங்க எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்ட ஓட்டு இருக்குல்ல, அதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்துருது. அப்போ வேண்டும் என்றே குறிவைத்து சிறுபான்மையினர், தலித்துகள், பெண்கள் வாக்கு, வெஸ்ட் பெங்கால்ல பெண்கள் வாக்கும் போயிருக்கு, வாக்குகள்லாம் குறிவைத்து அழிக்கப்பட்டிருக்கு. 27 லட்சம் வாக்கு போயிடுச்சுங்க. இன்னைக்கு வரையும் உச்ச நீதிமன்றத்திலே இருக்குங்க. அது ஒன்னு சேருன்னு சொல்லியிருக்கணும், அல்லது அதை ஆய்வு பண்ண பிறகு தேர்தல் நடத்துன்னு சொல்லியிருக்கணும். அவர் தானே ஃபேர் எலெக்ஷன். எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன? ஒரு திறந்த வெளிப்படையான தேர்தலை ஃபேர் எலெக்ஷன் நடத்துவது, கண்டக்ட் பண்றதுதான் அவங்க வேலை. எஸ்ஐஆர்லாம் அவங்க வேலை கிடையாது. அவங்க பரிந்துரைக்கலாம். ஆனா இந்த வேலையை முடிச்சுட்டு அதை அரைகுறையாக நீங்கள் தேர்தல் நடத்துவது என்றால் உங்களுக்கு வேறு நோக்கம் இருக்கிறது. பாஜக வெற்றி அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேர்தல் ஆணையம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இது எல்லாத்தையுமே போதிய அளவுல குரல் கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்சி காங்கிரஸ் கட்சி, மிக பிரதானமான கட்சி. 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இந்த எதிர்க்கட்சிகளோட பிளவுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரும் பொறுப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு பேன் இந்தியா பார்ட்டியாக இருப்பது அதுதான். அதுக்கு அடுத்து இடதுசாரியில் இருக்கிறோம். அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டில் வேணும். அவர்கள் வலுவாக இல்லாத இடங்கள்ல கூட்டணி பேசுறப்போ தங்களுடைய பலத்தை காட்டி சீட்டு எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. 150 சீட்டு கொடுங்கிறாங்க, கேட்கிறாங்க. ஆனா அவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல எந்த கட்சிக்கும், உறுப்பு கட்சிகளுக்கும் சீட்டே ஒதுக்குவதில்லை. மத்திய பிரதேச தோல்வி என்ன காரணம் நினைச்சீங்க? விக்கிலேஷ் கிண்டல் பண்ணாங்க மத்திய பிரதேசத்துல. மகாராஷ்டிராவில் வேற வழி இல்லை, கொடுத்தார்கள். அவங்க அதிகமாக குஜராத்தில் எங்கேயாவது யாருக்காவது கொடுக்குறார்களா? அப்ப இது ஆழமான பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கு இருக்கிறது. பீகார்லயே கூட்டணி என்றால் விட்டு கொடுப்பது தான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ மட்டும் விட்டு கொடு என்றால் அது கூட்டணி அல்ல, அதுவே ஒரு ஆதிக்கம். அது தவறியோ இப்ப தவறா ரைட்டோ, நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிற அந்த 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 ஃபோல்டு இருக்குல்ல, அது சிதைஞ்சிடக்கூடாது. அதுதான் எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், இந்தியாவினுடைய சமய சார்பின்மை கோட்பாட்டுக்கான பாதுகாப்பு. அப்ப அந்த கவசத்தை நாம மீண்டும் அதை கட்டி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நம்பகத்தன்மையை முதல்ல கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உருவாக்கணும். அதை செய்ய வேண்டிய வேலை, அதை செய்ய வேண்டிய கடமை
கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நீங்க பாண்டிச்சேரி எடுத்தீங்களேன், நீங்க மற்றதுக்கெல்லாம் போங்க. பாண்டிச்சேரியில் என்னங்க வந்துச்சு? போட்டி வேட்பாளர்களை போட்டாங்க. போட்டி வேட்பாளர்ல ஜெயிச்சு திமுக கொடுத்தாங்க, அவங்க போட்டுக்கிட்டாங்க. அப்ப இது என்ன கூட்டணி? இது என்ன கூட்டணியா? எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும்? பாஜக செய்யற அதே வேலையை நீங்கள் அவங்க கூட தனித்து பெரும்பான்மை இருந்த போது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தான். என்டிஏ சர்க்கார் தான் சொன்னாங்க. கூட்டணி எல்லாம் கொடுத்தா என்டிஏ சர்க்கார் தான் இன்னும் வரையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த தென்பகுதியில் அதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரி அந்த வாக்கு அந்த தேர்தலில் கூட உறுப்பு கட்சிகளுக்கு 1-2 கொடுக்கலாம். திமுக அதிலேயே போட்டி வேட்பாளர் போட்டாங்களே, இடஒதுக்கீடு போட்டாங்களே, அதை மீறி 5 வேட்பாளர்கள் ஜெயிச்சது பெரிய விஷயமா இருந்தது. எனவே இது மக்கள் அதை ரசிக்கவில்லை. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.